மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துகள் அப்படின்ற இந்த டைட்டில் நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து மொழி முதல் இறுதி எழுத்துகள் என்றாலே நமக்கு தெரியும். முதல்ல எந்தெந்த எழுத்துக்கள் வரலாம், இறுதியில எந்த எழுத்துக்கள் வரலாம், இடையில எந்த எழுத்துக்கள் வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த டைட்டில்ல. இதை ஃபர்ஸ்ட் மொழி முதல் எழுத்துகள். மொழி முதல் எழுத்துகள் என்றால் எந்தெந்த எழுத்துலாம் ஃபர்ஸ்ட்ல வர முடியும் அப்படின்றதுக்கான ரூல் அதுதான் நம்ம பார்க்கிறோம். இப்ப எதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வரலாம்னு பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துகள் வந்து மொத்தம் நமக்கு 12. இந்த 12 உயிர் எழுத்துக்களும் முதல் எழுத்தாக நமக்கு ஒரு சொல்லல வரலாம். உதாரணமா அம்மா, அப்பா, இந்த மாதிரி வந்து ஆடு, இனம், இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம வந்து நம்ம உயிர் எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக வைத்து நம்ம எந்த சொல்ல வேணுமானாலும் நம்ம அந்த சொற்களை உருவாக்க முடியும். அதே போல கசத நபம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் இதோட மீனிங் என்ன அப்படின்னா காவோட அந்த 18 எழுத்து கானா, காவுனா, கீனா, கீயன்னா அதுல இருந்து கவ்வனா வரைக்கும் எல்லாமே முதல் எழுத்தா வரலாம். அதே மாதிரிதான் சானா, தானா, கசத, நபம இந்த 6 எழுத்துகள். இந்த 6 எழுத்துகளுடைய அந்த 18 வரிசைகள், அதாவது அனைத்து உயிர்மை எழுத்துகளும் சொல்லுக்கு முதல்ல வரலாம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மெல்லினத்துல பாத்தீங்கன்னா எவ அந்த மாதிரி ஞ அப்படின்ற மெல்லினம், எவ அப்படின்ற இடையினம், இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா எழுத்தும் கிடையாது, சில எழுத்துகள் மட்டும் முதலில் வரலாம். இது வந்து அனைத்து எழுத்து வரலாம், இதுல வந்து சில எழுத்துக்கள் மட்டும் வரலாம். இப்ப ஞா வரிசையில ஞா மட்டும்தான் வரும். ஞா வரிசையில ஞா மட்டும்தான் வரும். ஞாவன்னா வராது, நீ அது எல்லாமே எதுவுமே முதல்ல வராது. எடுத்துக்காட்டு ஞானம். ஆக்சுவலா ஞானம்ன்ற சொல்ல வந்து இப்ப நம்ம பயன்படுத்துறது இல்லை அதிகமா. இது வந்து நம்ம இப்ப வந்து அஞ்ஞானம், ஈனம், எங்கனம் அப்படின்ற மாதிரி நம்ம பயன்படுத்துறோம். நம்ம எடுத்துக்காட்டு காவரிசை எழுத்துக்கள் அந்த காணாவிலிருந்து கவனா வரைக்கும் நம்ம எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்ததான் ஞா வரிசையில எதெல்லாம் வரலாம்னு பாத்தீங்கன்னா ஞாவன்னா, ஞோ ஆகிய 4 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். ஞே, ஞோ. அது மாதிரி யா வரிசையில யாவன்னா, யூனா, யுவன்னா, யோவன்னா, யவன்னா ஆகிய 6 எழுத்துக்கள். யா வரிசையில மொத்தம் 6 எழுத்துக்கள். ஞா வரிசையில 4 எழுத்துக்கள். வா வரிசையில பாத்தீங்கன்னா 8 எழுத்துக்கள். இதுல வா, வி, வேவே, வை, வவ் இந்த எழுத்துக்கள் வந்து முதல்ல வரலாம். அதாவது கசத, நபம அப்படின்றது அனைத்து எழுத்துக்களும் வரும். எவவுல ஞாவுல வந்து ஞா மட்டும்தான் வர முடியும். இந்த ஞாவுல வந்து நம்ம வந்து மொத்த என்னன்னா 4 எழுத்துக்கள் வரலாம். என்னன்னா ஞோ. அடுத்ததாக வந்து யாவுல வந்து 6 எழுத்துக்கள் சொல்லிட்டாங்க. யானா, யாவன்னா, யூனா, யூவன்னா, யாயா, யூ. அது போல யோ, யவ் இந்த எழுத்துக்கள். அடுத்ததாக வந்து வாவுல பாத்தீங்கன்னா வாவுல 8 எழுத்துக்கள். வானா, வாவன்னா, வீணா, வியன்னா, வேயன்னா, வை, வவ் இந்த 8 எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வரலாம். இப்ப இந்த வா வரிசையிலேயே இப்ப வந்து வானா, வாவன்னா, வீணா, வியன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊனா, ஊன்னா இதெல்லாம் இருக்கும். ஊனா, ஊன்னாலும் நம்ம வந்து முதல் எழுத்துல வராது. அதே மாதிரி ஒவ்வொன்ற எழுத்து இதெல்லாம் ஒவ்வொன்ற எழுத்து வந்து நமக்கு வந்து வேவே அதாவது அது மாதிரி ஓ என்ற எழுத்து, அது மாதிரி ஓவன்னா இந்த எழுத்து, இந்த மொத்தம் 4 எழுத்துக்கள் வராது. ஓ இந்த போ சவுண்ட் இருக்கக்கூடிய இந்த 4 எழுத்து வராதுன்னு ஞாபகம், மற்ற 8 எழுத்துக்களும் நமக்கு வந்து முதல்ல வரும். அடுத்து மொழிக்கு முதலில் எதெல்லாம் வராது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இப்ப இங்க சொல்லியிருக்கோம் இல்லையா, இது மட்டும் தான் முதல் எழுத்துல வரும், மற்ற எதுவுமே வந்து நமக்கு முதல் எழுத்துல முதல்ல வராது. அது இன்னும் நம்ம வந்து பர்டிகுலரா சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் எதுவுமே மொழிக்கு முதல்ல நமக்கு வராது. இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏற்கனவே இதுல ஒரு 6 எழுத்து பார்த்திருக்கோம். இதுல ஒரு 6 எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல வரக்கூடிய 6 எழுத்துக்கள். இங்க ஒரு 6, இங்க ஒரு 4, மொத்தம் வந்து 6 நாளும் 10 எழுத்துக்கள். இந்த 10 எழுத்துக்கள் தவிர பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 8 உயிர்மை எழுத்துக்கள். அத டனரல முல அரண அப்படின்ற இந்த 8 உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில ஒரு எழுத்து கூட சொல்லுக்கு முதல்ல வராது. அது மாதிரி ஆயுத எழுத்து, இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆயுத எழுத்து நமக்கு எப்பவுமே முதல்ல வராது. அப்புறம் எவ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த மொழிக்கு முதல்ல வருவதை தவிர மற்ற எந்த எழுத்தும் நமக்கு மொழிக்கு முதல்ல வராது. அது மாதிரி நம்ம வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளான டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை இதெல்லாம் பாத்தீங்கன்னா டானா என்பது முன்னாடி வந்திருக்கும். ஆனா வந்து நம்ம டானா என்பது மொழிக்கு முதல்ல வராதுன்னு சொல்லியிருக்கோம். இது எதுவுமே வந்து நமக்கு தமிழ் எழுத்துகள் இல்லை. முக்கியமா இந்த ரம்பம் அப்படின்ற ரா என்ற எழுத்து நமக்கு மொழிக்கு முதல்ல வரவே வராது. அதனாலதான் நம்ம வந்து நம்ம இந்த ரவி என்ற பெயரை வந்து நம்ம தவிர்த்துவோம். அதனால முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இ அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதணும். ஏன்னா ரா என்பது மொழிக்கு முதலில் வராது. அதே போல லா என்பதும் மொழிக்கு முதலில் வராது. அது மொழி இறுதி எழுத்துக்கள்னா கடைசி எந்தெந்த எழுத்துன வரலாம் அப்படின்றத நம்ம மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்றோம். இதுல உயிர் எழுத்துக்கள் 12,
மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக, அதாவது உயிர் மெய் எழுத்து தான் நமக்கு கடைசியில வரும் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். மொழியின் இறுதியில் வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 11 மெய்யெழுத்து தான். 18 மெய்யெழுத்து இருக்கு. ஆனா வந்து நமக்கு வந்து 11 மெய்யெழுத்துகள் மட்டுமே நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா மொழியினுடைய இறுதியில் வரும். என்னென்ன வராதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இங்கே இன்ன இம்ம இறை இங்கே இறை இல்லை இப்ப இல்லை இல்லைன்னு இருக்கு. இதுல வந்து கசட தபர இந்த 6 வந்து நமக்கு மொழிக்கு இறுதியில வராது. ஆறு போக வேற யாரும் வந்து மொழிக்கு இறுதியில வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எங்கன்னா நம்மளோட இந்த எழுத்து இங்கு இந்த எழுத்தும் அதே மாதிரி வந்து அதாவது இந்த கசடத்தப்புறமும் இங்கு இந்த 6 1 7 இந்த 7 எழுத்து வந்து நமக்கு கடைசியில வராதுன்னு ஞாபகம் வச்சுங்க. இது 7 போக பேலன்ஸ் 11 வந்து நமக்கு மொழிக்கு இறுதியில வரும். அடுத்து மொழி இறுதியாகாத எழுத்துகள் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துகள் நமக்கு வராது. உயிரெழுத்துகள் வந்து கடைசியில வந்து நமக்கு வராது, தனித்து வருவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப சில நேரத்தில் உயிரெழுத்து மட்டுமே ஒரு சொல்ல உருவாக்கும். இப்போ ஆவண்ணா ஆவண்ணன்றது இது முதல் எழுத்தும் ஆதான் கடைசி எழுத்தும் ஆதான். ஆனா வந்து ஒரு சொல்லா இருக்கும்போது அந்த சொல்லுக்கு இறுதியில தனித்து நமக்கு அதாவது தனி எழுத்தா வரலாம். ஆனா வந்து நமக்கு வந்து சொல்லுக்கு இறுதியில மாதிரி என்ன பண்ணாது நமக்கு வராது. அதே மாதிரி உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லுக்கு இறுதியில வரும். அது அளபடை எழுத்துகளில் இடம்பெறும் போது உயிரெழுத்துகள் சொல்லின் இறுதியில் வரலாம். அளபடையாக வரும்போது வரலாம். ஏற்கனவே பார்த்தோம் வந்து உரணசை பெய்யறது கடைசி எழுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்து. இது மாதிரி அளபடையா வரும்போது உயிரெழுத்து கடைசியில வரலாம். அடுத்து ஆயுத எழுத்து இறுதியில வராது. அது மாதிரி கசட தமர என்ன சொல்ற கசட வரும் இங்கு எழுத்தும் இந்த 7 மெய் எழுத்துக்களும் சொல்லுக்கு இருந்து வராது. அது உயிர்மை எழுத்துக்கள்ல உயிர்மை எழுத்துக்கள் நான் எழுத்து வரிசை சொல்லி இறுதியில் வராது. நான் எழுத்து வரிசை சொல்லி எதுவுமே நமக்கு வந்து இறுதியில வராது. இப்ப நான் உதாரணமா நானா நான் நீனா நீ என்ன இது எதுவுமே வந்து நமக்கு வந்து கடைசியில வந்திருக்காது. உதாரணமாக வந்து கார்த்திக் பாத்தீங்கன்னா இக்குன்ற வார்த்தை வந்து கடைசியில வந்திருக்கு. ஹாங்காங் இதுல வந்து இங்கு கடைசியில வந்திருக்கு. ஜுஜித் மார்க்கெட் திலீப் மார்ச் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னோமோ அதெல்லாம் வந்திருக்கு. இது எதுவுமே வந்து நமக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பிறமொழி சொற்கள் தமிழ் எழுத்துகள் கிடையாது. அதனாலதான் நமக்கு இதுல வந்து இந்த எழுத்தெல்லாம் கடைசியில வந்திருக்குன்னு சொல்றோம். அதன் பிறகு எகர வரிசையில் கே முதல் நே வரை அதாவது எகர வரிசை எல்லாமே எகர வரிசை எதுவுமே மொழியுடைய இறுதியில் வராது. எகர வரிசையில எதுவுமே நமக்கு முடிவில் வராது. அதே மாதிரி ஒகர வரிசையில நோ அப்படின்றத தவிர மற்ற எதுவுமே இறுதியில வராது. ஒகர வரிசையில நோ அப்படின்றது மட்டும் வரலாம். நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம். அது வந்து நோ என்பது வந்து ஆக்சுவலா எப்படி வருதுன்னா நமக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில வருது. நோ என்பதற்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா துன்பம் என்ற பொருள்ல வரும். மற்றபடி எந்த ஒரு ஒகர வரிசை எழுத்தும் கடைசியில் நமக்கு வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு சொல்லுக்கு இடையில் வரக்கூடிய எழுத்துகள் மெய்யெழுத்துகள் 18 மெய்யெழுத்துகள் வந்து இடையில வரும். நமக்கு தெரியும் பாக்கு 8 10 இது மாதிரிலாம். அப்புறம் உயிர்மெய் எழுத்துகள் அதுவும் வந்து சொல்லுக்கு இடையில வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் அது வந்து இடையில வரும். இப்போ உதாரணமாக உயிர்ன்ற சொல்ற போதுல உயிர்ன்றதே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உயிர் அது பாத்தீங்கன்னா ஈ என்பது உயிர்மெய் எழுத்து வந்து சொல்லுக்கு இடையில வந்திருக்கு. இந்த மாதிரி வரலாம். அடுத்து ஆயுத எழுத்தும் நமக்கு சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா வந்து இது கடைசிலையும் வராது முதல்லையும் வராது இடையில மட்டும்தான் வரும் ஆயுத எழுத்து. அடுத்து அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துகள் சொல்லுக்கு இடையில வரும். அளபடையில வந்து நமக்கு வந்து உயிரெழுத்துக்கள் என்ன பண்ணலாம் நமக்கு சொல்லுக்கு இடையில வரலாம். உதாரணமாக இந்த திருக்குறள் எழுதிருப்போம் எடுப்பதும் பாத்தீங்கன்னா எடுப்பதும் ஊ போட்டு இம் போட்டிருப்போம். பாத்தீங்கன்னா சொல்லுக்கு இடையில இந்த ஊனா இருக்கும். இந்த அளபடையில மட்டும் இந்த மாதிரி உயிரெழுத்துகள் சொல்லுக்கு இடையில வந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா இணை எழுத்துகள். ஒவ்வொரு எழுத்துக்கும் இணை எழுத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு சில எழுத்துகள் இருக்கும். சில எழுத்துகளுக்கு இடையே ஒலிக்கக்கூடிய முயற்சி பிறக்கக்கூடிய இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை நாம் வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ 6 வல்லின மெய்யெழுத்துகளுக்கு மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக இருக்கும். அதாவது கசன தகவலுக்கு எங்கன நமன அப்படின்றது வந்து நமக்கு வந்து இணை எழுத்துக்கள். அதே மாதிரி சொற்களில் மெய்யெழுத்தை எடுத்து பெரும்பாலும் மெல்லின மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து நமக்கு வந்து என்ன வரும்னா வல்லின எழுத்து தான் நமக்கு வரும். நமக்கு தெரிஞ்சதுதான் திங்கள் இது வந்து மெல்லின மெய்யெழுத்து, இது வல்லின எழுத்து. என்பது வல்லின எழுத்து. மஞ்சள் அதே மாதிரி மெல்லின மெய்யெழுத்து வல்லின எழுத்து இந்த மாதிரி வரும். அடுத்து இடையின எழுத்துக்கள் ஆரம் அதே எழுத்துக்களுக்கு இனமாக இருக்கும். அதாவது ஒரே இனத்தில் வருகிறது. ஒரே இனம் அப்படின்ற போது பாத்தீங்க அப்படின்னா எரல வல்லல இது பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இனமாக மாறிக்கும்.
அடுத்ததாக மெய்யெழுத்துக்களை போல உயிரெழுத்துகளிலும் இன எழுத்துகள் உண்டு. உயிரெழுத்துக்கள்ல இனம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குறில் எழுத்துகளும் அதனுடைய நெடில் எழுத்துக்களுக்கு இன எழுத்துக்களாக இருக்கும். குறிலுக்கு நெடில், அதே மாதிரி நெடிலுக்கு குறில். ஆனா என்பது ஆவண்ணாவுக்கான இன எழுத்தாக இருக்கும். இப்போ குறில் இல்லாத எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐ என்ற எழுத்து. இந்த ஐ என்ற எழுத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து இன எழுத்து வந்து இ. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஐக்கான இன எழுத்து இ. அதே போல அவு என்ற எழுத்துக்கு நமக்கு வந்து என்ன இல்லைன்னா குறில் இல்லை. இதுக்கான இன எழுத்து வந்து அவு உ. அவுக்கான இன எழுத்து வந்து உ. ஐ இ. அதே மாதிரி அவு உ. பாத்தீங்கன்னா உச்சாரணை பாத்தீங்கன்னா ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அது சொல்லில் உயிரெழுத்துகள் சேர்ந்து வருவதில்லை. நம்ம ஜெனரலா வந்து உயிரெழுத்துகள் ரெண்டு சேர்ந்து ஒரே இடத்துல வராது. அப்புறம் அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அது இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அளபடையில மட்டும் நமக்கு வந்து இந்த இன எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த ரெண்டு எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்தும் அல்லது உயிர் எழுத்தும் சேர்ந்து நமக்கு வரும். இது வந்து அளபடையில மட்டும் உயிர் எழுத்துக்கள் ரெண்டு சேர்ந்து. உதாரணமாக வந்து ஓதல் வேண்டும், அதுல பாத்தீங்கன்னா ஓவண்ணா என்ற நெட்டெழுத்து, நெட்டல் உயர் நெட்டெழுத்து, அதுக்கப்புறம் ஒரு உயர் குற்றெழுத்து ரெண்டும் சேர்ந்து நமக்கு வரும். அது மாதிரி தழிகி, தளியில இருக்கக்கூடிய இ எண்ணாவோட இ எண்ணா பிளஸ் இ அந்த ரெண்டு சேர்ந்துரும். அடுத்து வந்து யாருக்கு வந்து இன எழுத்துகள் தமிழ்ல இல்லைன்னு பாத்தீங்கன்னா தமிழ் இது ஆயுத எழுத்துக்கு நமக்கு வந்து இன எழுத்து என்பதே கிடையாது. இதோட நம்ம வந்து இன எழுத்துகள் அப்படின்ற அந்த அந்த மொழி முதல் எழுத்து கடைசி எழுத்து இதை வந்து நம்ம பார்த்திருக்கோம். இந்த ரெண்டு டைட்டில் வந்து நம்ம பார்த்திருக்கோம். மொழி முதல் எழுத்து, இறுதி எழுத்துக்கள் மற்றும் இன எழுத்துக்கள் இது பார்த்திருக்கோம். இப்ப இதுல இருந்து